ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்விரான்மெண்டலோட பாலிசி நோட் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸில் ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஏரியாஸ்லேருந்து கேட்பாங்க. அது ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிளைமேட் சம்மிட் 1.0, தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 1.0, அதுக்கப்புறமா செகண்ட் மாநாடும் நடக்கும். ஸோ இந்த ரெண்டு மாநாடு எப்படி நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாநாடு நடந்தது 2022 8th 9th டிசம்பர். ஸோ அப்போ நடக்குது. ஸோ 2022 8, 9 டிசம்பர். இதே செகண்ட் மாநாடு நடக்கிறது 2024 பிப்ரவரி 28, 29. ஸோ இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தேசிய சர்வதேச அளவில் சிறந்த நடவடிக்கைகளை மாநிலத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கும், காலநிலை உயிர் பன்மைய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறதுக்கும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மாநாட்டை நடத்துகிறாங்க. இதில் சர்வதேச ஆளுமைகள், தோழமை அமைப்புகள், நிறுவனங்கள்லாம் பங்கு பெறுறாங்க. ஸோ இது எழுதி மெயின்ஸில் கேட்டாங்கன்னா இது எப்போ இது பண்ணாங்கன்னு சொல்லி இந்த டீட்டெயில் எழுதிட்டு, கிளைமேட் சம்மிட் 2வது கிளைமேட் சம்மிட்டில் ரிப்போர்ட்லாம் நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதோ ஒரு 4 5 மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. கார்பன் சமநிலை லட்சியத்தை பறைசாற்றுவதற்காக, அதுதான் இதோட குறிக்கோளாக இருக்குது. கார்பனில் சமநிலை லட்சியத்தை பறைசாற்றுவதற்கு என்ன ரிப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ராம்சார் தள தொகுப்பு, ராம்சர் சைட் கம்பண்டியம், அடுத்து ஆழ்கடல் கழிமுகம் நன்னீர் தொகுதிகளில் நுண்ணெகிழிகள் குறித்த ஆய்வறிக்கை, மைக்ரோ பிளாஸ்டிக் ரிலேட்டடான ரிப்போர்ட்டு. அடுத்து தமிழ்நாடு கிரீன் ஹவுஸ் கேஸ் இன்வென்ட்ரி, தமிழ்நாட்டில் பசுமை குடில் வாயுக்களின் உமிழ்வு மற்றும் நிகர பூஜ்ய உமிழ்வை அடைவதற்கான வழிமுறைகள். அடுத்து கழிவில்லா மற்றும் கரிம குறைவுமிக்க நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான கையேடு, பாத்வே ஃபார் நெட் ஜீரோ டிரான்சிஷன் அண்ட் கைடன்ஸ் மேனுவல் ஆன் ஜீரோ வேஸ்ட்டு. ஸோ இந்த இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு 2 3 மட்டும் எழுதிக்கோங்க. இது தவிர இது இல்லாமல் நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா, க்ரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு பசுமை இயக்கம், அடுத்து வெட்லேண்ட் மிஷன், ஈர நிலம், அது சம்மந்தமான இயக்கம். ஸோ இதை பற்றிலாம் அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக எழுதலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட்டிக் கம்பெனி, ஸோ அது என்ன, அதில் என்னென்ன மிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி க்ரீன் தமிழ்நாடு மிஷன், வெட்லேண்ட் மிஷன்ஸ்லாம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்கனாலே உங்களுக்கு மெயின்ஸில் ஆன்சர் வந்துடும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போ நடத்துனாங்கன்னு கேட்கலாம். உச்சி மாநாடு ஃபஸ்ட்டு மாநாடு பார்த்திங்கன்னா டிசம்பர் 2022. இதே 2வது மாநாடு பிப்ரவரி 2024. இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க போதும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். இது இல்லாமல் மற்ற விஷயம் பார்த்திங்கன்னா, கிளைமேட் லிட்ரஸி, காலநிலை கல்வியறிவுனா என்னன்னு கேட்கலாம். காலநிலை கல்வியறிவுனா காலநிலை மாற்றம் சம்பந்தமான விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிறது தான் கிளைமேட் லிட்ரஸி. ஸோ இது பேசிக்கான இது. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் கிளைமேட், வாட் இஸ் கிளைமேட் லிட்ரஸின்னு சொல்லி ப்ரிலிம்ஸ்லேயோ மெயின்ஸ்லேயோ கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை பற்றி மிச்சதெல்லாம் பெருசாக டீட்டெயிலாக. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ க்ரீன் கிளைமேட்டிக் கம்பெனியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.